அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். போதும். என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியமே ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்துக்கு வரும்போது முதலாவது அவர் உபவாசம் தான் முதல்ல தொடக்கமா இருக்கு. 40 நாள் அவர் உபவாசம் இருக்கு. உபவாசம் இருந்து அதனுடைய வல்லமையில தான் பாவத்தை ஜெயிக்கும் இந்த அதிகாரம். 40 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், 40 நாள் சோதிக்கப்பட்டார். ஒவ்வொரு விதத்தையும் ஒரு மாதிரி இருக்கு. இங்க பசி உபவாசம் முடித்த பிறகு அளவு மத்தையில அதன் பின்பு அவருக்கு பசி உண்டாயிட்டு. லூக்காவில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, மார்க்கில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக உபவாசம் தான் முதல் தொடக்கமா இருக்கு. கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள். அந்த நாட்கள்ல ஆதாம் ஏவாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியமே தெரியாது, அந்த மாதிரி பழக்கமும் கிடையாது. அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன தூசியை தான், ஒரு சின்ன பகுதியை கொடுத்தாங்க. ஆனா அந்த சின்ன பகுதியில கூட அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறது பலமான காரியம். ஆண்டாண்டு காலமா இந்த உலகத்தை ஆளுகை செய்து முதிர்ச்சி பாவத்தினுடைய அப்படியே அகோரத்துல மனுஷன் ஆட்கொண்டிருக்கிற அந்த பாவத்தினுடைய காரியத்தை முடிக்கிறது அவ்வளவு சாதாரண காரியம். அப்போ இயேசு கிறிஸ்து உபவாசத்தோடு வந்து சாத்தான நேர் எதிர்கொள்றார். நேர்மேரா எதிர்கொண்டு ஜெயிக்கிறார், பாவம் செய்யும். அப்ப அதுக்கு மூல காரணமா இருப்பது உபவாச ஜெபம். உபவாச ஜெபம்ன்றது அவ்வளவு வலிமையானது, அவ்வளவு சாதாரணமான கிடையாது. புதிய ஏற்பாட்டுல நம்ம சபையில அவ்வளவா உபவாசத்தை வலியுறுத்துறது இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டுல உபவாசம்ங்கிறது இன்றியமையாதது. பார்த்தீங்கன்னா அதுல எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்க தான். 11 போட்டு முதல் வசனம், பிசாசினால் சோதிக்கப்பட்டு ஆவியானவரை வனாந்தரத்தை கொண்டு வரப்பட்டார். இரவும் போல 40 நாள் அவர் என்ன செய்தார்? உபவாசம் இருந்த பின்பு அப்ப வந்த சோதனை எல்லாம் அவர் ஜெயித்து விட்டார். அப்பொழுது 11 பிசாசானம் அவரை விட்டு விலகி போனார். உடனே தேவதூதர் அவருக்கு பணிவிடை செய்தார். சரி, பிசாசு நேரடியா சோதிக்கும் போது ஐயோ பயமா இருக்கு, தேவதூதர்கள் வந்தா நல்லது எனக்கு அப்படிலாம் அவர் ஆண்டவர் கேட்டுக்கிறது. தேவதூதர் ஒரு சப்போர்ட்டும் செய்யல. சாதாரண ஒரு அம்சத்தை இயேசு கிறிஸ்து உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அவர் வல்லமை நிறைந்தவராய் சாத்தான் எதிர்கொண்டு ஜெயித்து என்ன செஞ்சாருன்னா அதுக்கு பிறகுதான் அவர் ஊழியத்துக்கே வர்றார். இந்த 40 நாளும் சாத்தான் பயங்கரமான ஒரு சோதனைக்கு உள்ளாகும். அவனுக்கு துணியளவு இடமே ஜபம், உபவாசம், வேத வசனம் அவருடைய இருதயத்தில் இருக்கு. வாசிக்காம எப்படி வரும்? அப்பங்கள் ஆக்கு அப்படின்னு சொன்னா அப்பத்த காலத்துல மேலான ஒண்ணு தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைனால பழைப்பான். எப்படி தேவனுடைய வார்த்தை எப்படி ஆண்டவர் தெரிஞ்சிச்சு? வார்த்தை இருந்தது, ஜபம் இருந்தது, உபவாசம் இருந்தது. இந்த மூன்றும் வல்லமையானது. அது ஒரு சீசனுக்கு இல்லைன்னா அது சீசனே கிடையாது, சீசனும் கிடையாது, எதுக்குமே பயன்படாத ஒண்ணுக்கும் பயன்படாது. இயேசு கிறிஸ்துக்கு மூன்றும் இருந்து. பிசாசுக்கு வசனம் இருக்கு. குப்பரையில கொண்டு விட்டு தாள புதியும் தேவர் ஏந்தி கொண்டு எழுதி சங்கீதத்துல உன் தேவனாய கருத்தை என்ன செய்ய பலபட்சா இருக்க சோதிக்க கூடாதுன்னு காட்டிங்க. அவன் உன்னை கேட்டா வசனம் தான் பேசு. இங்க தேவனுக்கும் பிசாசுக்கும் தான் இங்க போராட்டம்.
தேவன் தன்னுடைய வார்த்தையை போகுதுனால அவனும் பைபிள்ல இருந்தா வார்த்தை. அப்போ தேவனுக்கு ஆண்டவருக்கு தெரியுது எப்படி எந்த வார்த்தையை எப்ப பேசணும். மனுஷியமான போராட்டம்லாம் இங்க கிடையாது. எல்லாத்துக்கும் மேலா போய் உலகத்தின் ராஜ்யத்தை அதன் மகிமையை காட்டும் போது ஆண்டவர் என்ன செய்யலாம், காமிச்சிட்டு எல்லாம் நீ என்னை பணிந்து கொண்டா என்ன செய்ய முடியும், சும்மா தலையை சாட்சி விட்டா போதும், எல்லாம் உன்னுடையதாகும். அப்போ ஆண்டவர் சொன்னா, அப்பா சாத்தானே, இந்த உவாச ஜபத்தின் வல்லமையில இந்த உலகம் மேன்மை மகிமை கனம் புகழ்லாம் அங்க ஒன்று சருகா போச்சு. சரு ஜெயிக்கிறது எவ்வளவு அடி அதோட காலி. அதுக்கு பிறகுதான் சாத்தான் அவரை விட்டு விலை, பிசாசரை விட்டு விலகினான்னு. அதுக்கு பிறகுதான் அவர் ஊழியத்துக்கே போறார். அதுக்கு பிறகுதான் ஊழியம். ஒரு சோதனை, சோதிக்கப்படாம ஊழியத்துக்கு வர முடியும். ஏன்னா அது பிசாசுல கிடக்கு உலகம். உலகம் முழுவதும் பொல்லாங்குல கிடக்கு. பொல்லாங்குல இருக்கிற மனிதன் விடுவிக்கணும்னா தேவனுடைய வல்லமை வேணும், தேவனுடைய பவர் வேணும், தேவனுடைய சக்தி வேணும். எல்லாம் அந்த ஃபேன் எல்லாம் இருக்கு, ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, மோட்டர் இருக்கு, அங்கே மினரல் வாட்டர் இருக்கு. கரண்ட் மட்டும் கட் பண்ணி விட்டாச்சுன்னா எதுவுமே யூஸ்லெஸ். ஒன்று எதுக்காக பயன்படாது, எதுக்குமே பயன்படாது. அந்த பவர் வந்த உடனே பாருங்க, ரொம்ப வேர்க்காம உட்காந்து வெளிச்சமா இருக்கு, குடிக்கிற நல்ல தண்ணியை குடிக்கிறோம், பாத்ரூம் போறோம், தண்ணி சப்பலை. அப்ப ஒரு மின்சாரம் தான் இருக்கு பவர். அப்ப தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இல்லைன்னா, அந்த பவர் இல்லைன்னா நம்மளாம் நமக்கு ஒரு பிசாசு நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. பிசாசுக்கு நம்மளை கண்டா எந்ததும் இல்லை. வெங்கடங்க சும்மா ஒண்ணுமில்ல, இவனால நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, பிரச்சனையே இல்லை, இவன் நம்மால். அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சார், நமக்கு மட்டும் வேணாமா? அப்ப சீசர்களுக்குலாம் அந்த மாதிரி கர்சனை இல்லை. சீசர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவங்க, ஆனா அவங்களுக்கு அந்த கர்சனை ஆண்டவருக்கு இருந்த அந்த பாரம் அவங்களுக்கு இல்லை. அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அக்னியிலையும் தண்ணியிலையும் விழுகக்கூடிய அந்த வாலிபனை என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க விடுவீங்க சொல்லும் போது அவங்க போய் ஜெயிச்சிருப்பாங்க. என்ன செய்யல, ஒன்றும் தைக்கல. ஆண்டவரே உங்களுடைய சீசன்ல கொண்டு வந்து கொடுத்தேன், ஒருத்தனால என்ன செய்ய முடியலையா, பிள்ளைய காப்பாற்ற முடியல, நீர் ஏதாவது செய்ய விரும்பினார், அடியனுக்கு மனம் இறங்கி என்ன செய்யும் செய். ஆண்டவர் வேணும் இல்லை, ஆண்டவர் ஒரே சொல்லுதான், இவனை விட்டு போ, அவ்வளவுதான். அப்படியே நுறதலி கீழே விழுந்தா அவன் முடியும். அப்ப எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. அவங்க வீட்டு கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவரே அற்ப விசுவாசி இல்லை, உனக்கு விசுவாசமும் இல்லை, செபமும் இல்லை, உவாசமும் கிடையாது, விசுவாசமும் கிடையாது, என்ன இல்லை, ஜபமும் கிடையாது, ஜபம் கிடையாது, விசுவாசம் கிடையாது, என்ன தேவனுடைய வல்லமையும் கிடையாது, அற்ப விசுவாசியில ஏன் என்னை சோதிக்கிறீங்க மாதிரி அற்ப விசுவாசியில கடிந்து கொண்டு. அதை போட்டு பாருங்க, 17ஆம் அதிகாரத்துல 21 இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய வசனங்களை தியானிப்போம். ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க செய்யுங்க. பாருங்க 17:21 என்ன போட்டிருக்கு? இந்த ஜாதி பிசாசு செபத்தினால் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகலாகாது என்றார். பாத்தீங்களா, இவ்வகையான பிசாசுன்னு போட்டு ஜெபம் உபவாசம் மற்ற ஒன்றில் என்ன செய்யாது, புறப்பட்டு போகாது. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு எளிமையா, கஷ்டம் இல்லாம எளிமையா ஒரே அரட்டு தான், ஒரே அரட்டுல போனா அப்ப என்ன பவர் இருக்குன்னு பாரு, என்ன பவர். அங்க போட்டு பாருங்க, இயேசு 18 இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு அந்த நேரமே அவன் என்ன இளைஞன் நினைஞ்சான், ஒரே அதட்டு, ஒரு அதட்டு தான். அப்ப எப்படி இயேசு கிறிஸ்துக்கு, அவர் மனுஷன் தானே, எப்படி இவ்வளவு பவர்? அவர் மனுஷன் தான், தேவகுமாரனா தேவ வல்லமை பெற்றிருக்கிறார், அதுக்கு பிரயாசம் எடுத்திருக்கிறார், அதுக்கு உபவாசம் எடுத்திருக்கிறார்,
தண்ணீர் பச்சை தண்ணி கூட குடிக்காம இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் என்ன பவர்னு பாருங்க. கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பலப்படாம எதிர்க்க முடியுமா? ஒரு ஒரு குத்தி சட்டைக்கோ அல்லது உலகத்துல எந்த ஒரு வேர்ல்டு கப்புக்கோ அவன் சாதாரணமான ஒருத்தன் வருவானா? வர முடியுமா? அவன் எவ்வளவு பயிற்சி எடுத்திருப்பான், எவ்வளவு பயிற்சி, அவ்வளவு பயிற்சி எடுத்து வந்தா தான் எல்லாருமே அவன் கப்பு வாங்குங்கிறத அவன் என்ன செய்வான்னா மாசக்கணக்கு வருஷக்கணக்கில் பயிற்சி எடுப்பான். ஒலிம்பிக்கு, உலக லெவல்ல ஒலிம்பிக், அவன் எல்லாத்தையும் உடிக்க அதுல பவர் அந்த அளவுக்கு வேலை செய்வானா எக்ஸசைஸ் பண்ணியிருப்பான், பயிற்சி பண்ணியிருப்பான். அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த உலகத்தினுடைய கப்புகளும் எல்லாம் ஒண்ணும் இல்லை. வாங்கினவனும் இழந்தவனும் எல்லாம் போய் சேர்றா ஒண்ணுதான். அவனே அவ்வளவு இச்சை அடக்கமா இருக்கும். அப்படின்னா நம்ம தேவனுடைய நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்ளணும்னா நமக்கு ஒரு இச்சை அடக்கம், ஒரு சாப்பாட்டு காரியங்கள் எல்லாம் ஒடுக்கி ஒரு ஜெபித்து தேவ ஆவியில வல்லமையில பலப்படணுங்கிறது நம்மள எத்தனை பேர் இருக்கு. சீசருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆச்சரியப்பட்டு தான் கேட்கிறாங்க. ஆண்டவர் கடிந்து தான் பேசினார். ஆண்டவர் செய்ய முடியாத ஒரு காரியத்துக்கு தேவதூதனை கூப்பிட முடியும். நான் நினைச்சா தேவதூதனை கூப்பிட முடியும், அவ்வளவு வரை அழிக்க முடியும் அப்படின்னு என்னைக்காவது கூப்பிட்டுருக்காரா? எப்பவும் கூப்பிடாது. அவர் ஆவியின் வல்லமையினாலதான் போராடுறார். அது முடிஞ்ச பிறகு வேணா என்ன தேவதூதன் என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. அப்ப இது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. மத்தேயு 6 மத்தேயு 6ல நம்ம உபவாசம்னு சொல்லி நம்ம கூடி வர்றோம். எதுக்கு? ஏதோ மாசத்துக்கு ஒரு நேரம் உபவாசம், அந்த நாட்கள்ல நம்ம கொஞ்சம் பலப்படுவோம். அது ஒரு அதுவே எல்லாம் இல்லை, தனிப்பட்ட முறையிலே நமக்கு உபவாசம் தேவை அப்படிங்கிறத நம்ம கத்துக்கொண்டதா தான் இது கூடுதல். அப்போ இதுல பாக்குறோம், பரிசேயர்களும் உபவாசம் இருந்தாங்க. அது மத்தேயு 6ல போட்டு ஒரு 16 போட்டு பாருங்க. 16 வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாம் இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதே மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்கள் வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாமை உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்போ உபவாசிக்கிறது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை மலைப்பிரசங்கத்தில். உபவாசிக்கணுங்கிறாரு, சீசல் உபவாசிக்கணுங்கிறாரு. ஆனா இந்த பரிசேயர்கள் உபவாசிக்காது. பரிசேயர் நினைச்சோன்னா உபவாசிக்கிறது எல்லாருக்கும் தெரியணுமா? எல்லாருக்கும் தெரிய முடியாது. முகம் வாடலாம், அப்படியே தலையெல்லாம் அப்படி சீவாம அப்படியே விட்டு அப்படியே பத்தியா இருந்து உபவாசமா இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா சில சபையெல்லாம் சொல்லுவாங்க 3 நாள் உபவாசம், அல்லது ஊழியக்கால 40 நாள் உபவாசம் இருக்கிறார். ஆனா உபவாசம் மாதிரி அவர் தொந்தி கிடையாது. நம்ம மற்றவங்களை விட்டுருவோம், அது ஒரு ஜோக்கா இருக்குங்க. அப்படித்தான் பரிசேயர் இருந்தாங்க. பரிசேயர்கள் என்ன செய்வாங்கன்னா உபவாசம் இருப்பாங்கன்னா ஜனங்கள் காணும்படி ஜெபம். அதேப்பா எவ்வளவு பரிசுத்தவாங்க, எப்படி உபவாசம் இருக்கிறாங்க. அவன் முகத்தை வாட பண்ணி தலையை அப்படி விரிச்சு போட்டு அவ்வளவா முகத்தை அப்படியே ரொம்ப வாட வச்சிருப்பாங்க. இவர்கள் மனுஷனுக்கு முன்னாடி நடிக்கிறாங்க. அப்படி உபவாசம் இருந்தவர்கள் ஏதாவது சாதிச்சாங்கன்னா ஒண்ணும் இல்லை. ஏன்? அவங்க தேவனிடத்துல உபவாசம் பண்ணல, மனுஷன் இடத்துல என்ன செஞ்சாங்க? மனுஷன் இருந்து பேர் வாங்க உபவாசித்தார். அப்படி நீங்க செய்யாதீங்க. நீ உபவாசிக்கும் போது ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்? இருதய வீட்டை பூட்டி, இருதயத்தின் கதவை பூட்டின்னு போட்டு நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர் காணப்படாமல் 17
அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் உன் பிதா உனக்கு பார்க்கிற பிதா வெளியரங்கமா பலன் அளிப்பார். இயேசு கிறிஸ்து மத்தேயில உபவாசம் பண்ணார், எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அவர் உபவாசம் இருந்ததை அவர் சொல்லியிருக்கிறாரா? ஆமாவா இல்லையா? சொல்லியிருக்காரா? இயேசு கிறிஸ்து அவர் வாயில சொல்லல. 40 நாள் உபவாசம் இருந்தா அவர் சொல்லல. எத்தனை நேரம் உபவாசம் இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் அதையும் அவர் சொன்னது. ஏன்னா அந்தரங்கத்துல மனுஷன் தேவன் பார்க்கும்படி உபவாசம் பண்ணு சொன்னவர் அவர் செய்வாரா? அப்படி ஒரு காலம் செஞ்சிருக்க மாட்டார். யார் சொல்றாங்க? மத்தேயு தான் சொல்றாரு. அவர் உபவாசம் இருந்ததை மத்தேயு சொல்றாரு, மார்க்கு சொல்றாரு, லூக்கா சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து வாயில என்ன செய்யல? ஒரு நாளும் சொன்னார். அப்ப வெளியரங்கமா பலன் செய்தாரா? ஆமா, வெளியரங்கமா பலன் நடந்தது. சாத்தானை ஜெயித்தார். வெளியரங்கம். பிசாசுகளை திரட்டினார். வெளியரங்கம். எல்லாரும் பார்க்க முடியாது. அந்த வல்லமைய தேவனிடத்துல பெற்றாரு, மனுஷனிடத்துல நடிக்கல. நாமளும் வார வாரம் நல்லா ஜெபம் பண்றோம். நம்ம ஜெபத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம ஜெபத்துக்குரிய வல்லம் இருக்கா? நாமளும் ஜெபம் பண்றோம். எத்தனை பேர் நம்ம துதி ஆராதனையில எல்லாரும் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் தேவனுக்கு முன்னாடி ஜெபிக்கிறோம், மனுஷனுக்கு முன்னாடி ஜெபிக்கிறோம். மனுஷனுக்கு முன்னாடி ஜெபிக்கிறது நம்ம வீட்டுல எந்த கிரியும் இல்லையே. பரவாயில்ல, இந்த சிஸ்டர் ஜெபிச்சா அனல் மாதிரி இருக்கும், இந்த பிரதர் ஜெபிச்சாருன்னா போதும் போதும், அதோட முடிஞ்சு போச்சு, வேற எந்த பலனும் கிடைக்கும். ஏன்னா நம்ம மனுஷன் என்ன செஞ்சோம்? கவரும்படி தானே ஜெபம். அது உண்மையா இல்லையான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஒழிச்சு கட்டிவிடுவோம். வேண்டாம், மனுஷனுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் ஆச்சரியமே பண்ணக்கூடாது. மனுஷனுக்கு முன்னாடி தான் ஜெபம் பண்ணிருக்கு. ஆமா, மனுஷனுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஆனா அந்த ஜெபம் தேவனுக்கு முன்னாடி நான் ஜெபிக்கிறேங்கிற ஒரு பயத்தோடு ஜெபிச்சா அப்படி இருக்கும். நீண்ட வருமா? சுருக்கமா இருக்கும், கருத்தா இருக்கும். ஏன்னா நான் தேவன்ட்ட நினைக்கிறேன், ஜெபம் பண்றேன். அதான் இதுலயே தான் வருது. 5ல போட்டு நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரமோடு இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர் ஜெப ஆலயங்கள் வீதிகளிலும் சந்தியில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இது ஆண்டவர் சொன்னது. சபையில வந்து ஜெபிச்சுட்டு வீட்டுல ஜெபிக்கிறனா பெரிய மாயமான இதுதான். வீட்டுல நம்ம தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறத நம்ம கொண்டிருந்தோம் சொன்னா சபையிலையும் ஜெபிக்கிறது சரிதான். சபையில மட்டும் ஜெபிக்கிறோம், தனிப்பட்ட முறையில ஜெபிக்க நேரம் இல்லை. அதை குறித்து நேரம் இல்லாம போறது பாவம் இல்லை. பல அலுவல்களின் மத்தியில நம்ம அதை பண்ண முடியல அப்படிங்கிறது குற்ற உணர்வு கிடையாது வேண்டியது. ஆனா நான் வேலை செய்யும் போது கூட கடவுள் ஆண்டவர் நோக்கி என் ஜெப சிந்தையோடு இருக்க முடியும். வீட்டுல சமைச்சாலும் சரி, வயக்காட்டுல களை எடுத்தாலும் சரி, நான் போக்குவரத்தா இருந்தாலும் சரி, ஒரு ஜெப ஆவியோடு இருக்க முடியும். ஆண்டவரோடு ஒரு தொடர்பு கொண்ட ஒரு எண்ணத்தோடு இருக்க முடியும். ஜெபித்துக் கொண்டே இருக்க முடியும். சிலர் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு இருப்பாங்க. அதெல்லாம் பெரிய மாய்மலம். பார்த்திருப்பீங்கன்னா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது பூரா மாய்மலம். நம்ம உள்ளத்தால அப்படி சொல்லிக்கிற வேண்டியதுலாம் சொல்லலாம். நான் தெரியுங்கிறது ஒண்ணு சொல்லல. சிலரை பார்த்தாச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்கோம். சில அதிர்ச்சியில நம்ம சொல்றதுல தப்பு கிடையாது, அது ரைட்டு. சிலருக்கு விசுவாசியில கண்டாலே சிலருக்கு வந்தா ஏசப்பா சோத்திரம் 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 சோத்திரம். 4 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டலாம் சோத்திரம் சோத்திரம் பக்கத்து வீட்டுல எந்திரி. நான் அதுல குறை சொல்லல. நம்ம என்ன நோக்கத்துல செய்யறோம். நானா 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சதுலாம் கிடையாது. நீங்களாம் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்காதெல்லாம் ஒரு ஊழியக்காரனா? ஏன்னா ஊழியத்துக்கே லாய்க்கு இல்லை. 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சுற பழக்கமெல்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா சாந்திரத்தில் இருக்கும்போது 4 மணிக்கு எந்திரிச்சு பக்கத்து வீட்டு வாத்தியாரு 4 மணிக்கு எந்திரிச்சு பக்கத்துல வாத்தி 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு இணைச்சு வராங்க. அவங்களுடைய இது ஓடும் பஜனை. அப்புறம் நான் என்ன அதை பார்த்து மாயமா நான் காப்பி அடிக்கிறேன். என்ன அப்படியே உலகத்தான இப்படி இருக்கும்போது நம்ம அப்படி இருக்கலாமா? 4 மணிக்கு எழுந்துச்சு போ கம்மா ஒரு பெரிய கம்மாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா பொது மோட்டர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும்.
ஒரு குழாய் இப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன். அதை போய் குளிச்சுட்டு வந்து அந்த மாதிரிலாம் ஆக்ஷன் எல்லாம் பார்த்தேன். தப்பு இல்லை அது. ஆனா நோக்கம் வந்து மனுஷனை காப்பீடிக்கிறது. 4 மணிக்கு எந்திரிச்சு பக்கத்து வீட்டெல்லாம் எழுப்பி செபம் பண்ற பெந்தகோஸ்தலெல்லாம் இருக்கு. ஆக என்னன்னா தேவனுக்கு தெரியும்படியா அந்தரங்கத்துல தேவன் பார்க்கிறார். அப்படி ஒரு ஜெபம். உன் கதவை பூக்கி அப்படின்னு போட்டு இருதயத்துல எத்தனையோ சிந்தனைகள் குட்டுக்கள் வாங்க, அந்த வேலை இந்த வேலை, அந்த காரியம் இந்த காரியம், மனைவி பிள்ளைகள் எல்லாம் பலவிதமான காரியங்கள் இருதயத்துல இருக்கு. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணு. அட்டை பூட்டி இப்ப ஜெபம் பண்ணு. தேவன் எலியா செய்தார். அது ஒரு புஸ்தகத்துல படிச்சேன். எலியா என்ன செஞ்சாரா, அப்படி பாரு கையை பூத்திட்டு வானத்தை இழுத்து பூட்டி சாவியை எடுத்து சோப்பல கொண்டு போயிட்டான். மழை இல்லை. அவன் ஜெபம் அவ்வளவு வல்லமையா இருந்தான். தேவன் அதை கேட்டு உடனே பூட்டிட்டார். அதை ஒரு தேவ மனுஷன் எழுதும் போது வானத்தை அடைத்தான், பூட்டிட்டு சாவியை சோப்பல கொண்டு போயிட்டான். ஒரு நகைச்சுவையா இருந்தாலும் எவ்வளவு வல்லம் இருக்கு பாரு. அவனுடைய ஜெபம் கேட்க, அவன் தேவனுக்காக வாழ்ந்தான், தேவனுக்காக உபாசித்தான், தேவனுக்காக வாழ்ந்தான், தேவனுக்காக ஊழியம் செய்தான். மனுஷனுக்கு ப்ளீஸ் பண்ணாரு. ஒரு ராஜாவை எதிர்த்து மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணிட்டு உயிரோடு இருந்துருவியா? அப்போ அவங்க எல்லாம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. அப்போ இப்படி இப்படி உபாசிக்கிறது, ஆண்டவர் போல உபாசித்து ஜெபிக்கிறது எப்பவுமே அவருக்கு உரியது. ஒரு காலம் மனிதனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பார். என் பிதா மாத்திரம் தெரிஞ்சா மனுஷனுக்கு தெரியும். அதை சீசருக்கு தான் இருந்தேன். ஒருத்தருக்கு சுகம் கொடுத்தாலும் கூட ஆண்டவர் பேசுவார்னா, இந்த சுகத்தை கொடுக்க என்னிடத்துல வல்லம் இருக்குன்னு நீ எதுவும் நம்புறியா? ஆமாண்டா நம்புறேன். ஆனா செய்து விட்டு எழுதுவார். ஒரு திட்டம் எழுதியானா சொல்லாது. 7, 8, 4 பாருங்க தியானிப்போம். நம்ம உபாசமா இருக்கிறோம். இதன் மூலமா தேவனுடைய வார்த்தை நம்ம இறுதிக்குள்ள போகும். ஒருத்தர் குஷ்டரை வந்து என்னை ஆண்டவரே எனக்கு சித்தமான உங்களுக்கு ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசேயை கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கிறிஸ்து சுகமாக்குறாருன்னு சொல்லாத, எச்சரிக்கைங்கிறார். பாத்தீங்களா? இயேசுனார் என்னை சுகமாக்குனாருன்னு சொல்லாத, எச்சரிக்கையா இருந்த காரியத்துல. அப்ப எப்படி இருப்பாரு அந்தரங்கத்துல? ஆனா நம்மளாம் விடுதலை ஆகிட்டோமான்னு தெரியல. விடுதலை ஆகணும். நம்மளை குறித்து யாராவது பேசிட மாட்டாங்களா? நம்ம செஞ்சது யாருக்காவது ஒருத்தர் தெரிஞ்சிடாதா? இயேசு கிறிஸ்து நான் தான் சுகம் கொடுத்தேன் அப்படிங்கிறத நீ சொல்லக்கூடாது, எச்சரிக்கை பண்ணாங்க. 9:23 வாசித்தேன். 29 9ஆம் அதிகாரம் 29 வாசித்தேன். பாருங்க, அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகிறது என்றார். உடனே 30 உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அது ஒருவருக்கும் அறிவிக்காதபடி எச்சரிக்காது. எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர்! வல்லமையான காரியங்களை செய்யறாரு. ஆனா யார்கிட்ட என்ன செய்யணும் சொல்லாது, எச்சரிக்கை சொல்லாது. அந்தரங்கத்துலதான் தேவனுக்கு பிதாவுக்கு தேரா ஒரு காரியங்களை செய்யறாரு. ஆனா அவர் செய்யற காரியம் வெளியரங்கமா என்ன எல்லாருக்கும் பலன் அளிக்கிறதா இருக்கா இல்லையா? அப்ப அந்தரங்கத்துல தேவனுக்கு மாத்திரமே தெரியட்டும் நான் செய்யற காரியம் அப்படிங்கறது மட்டும் ஒரு கண்ணோட்டம். தேவனை மட்டும் பிரியப்படுத்தணும். மனுஷனை பிரியப்படுத்தணுங்கிற அந்த பாசாங்கு நம்மகிட்ட இருக்கிறதுனாலதான் நம்ம வளரவே மாட்டேங்கிறோம். ஆண்டவர் வந்து எதை செய்தாலும் ஆசீர்வாதம் மாட்டாரு. மத்தேயு 4:24 போட்டிருக்கு, அவர் குஷ்டரோகி, பிசாசு பிடிச்சவங்க, திமிர்வாதக்காரங்க எல்லா வியாதிசாலையும் சுத்தமாக்கினாருன்னு போட்டிருக்கு. மொத்தத்துல வந்து அவர்கிட்ட வந்து சுகமாகாத ஆளே கிடையாது. எனக்கு அதை காட்டிலேயே மேலானதா எது தெரியுது தெரியுமா? 4ஆம் அதிகாரத்துல 24 அப்படி போட்டிருக்கு. ஆனா அதை காட்டிலேயே மேலானது எது தெரியுமா? நான் நினைக்கிறது மேலானது பாருங்க, மேலானது எதுனா
நான் 18ல படிங்க. 17ல மனம் திரும்புங்கள் பரலோக சங்கமா இருக்கு. 18. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரியாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேவுடன் படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவை தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த பிசாசு எல்லாத்தையும் துரத்துறது, வியாதியை சுகமாக்குறது, குஷ்டரோகியை சுகமாக்குறது, எல்லாத்தையும் காட்டியும் பவரானது இதாக தான் இருக்கு. ஒரு மீன் பிடிச்சிட்டு இருக்கிற மனுஷங்களை வா உங்களை மனம் திரும்பி வாங்க, உங்களை மனசுல பிடிக்கிறா மாத்துன்னு சொன்னா உடனே விட்டுட்டு வர்றாங்க பாருங்க. செபதேவின் குமார்கள் யாக்கோபு யூதா, யாக்கோபு யோவா அவர்களை கூப்பிடுறாரு. ஆனா வலையெல்லாம் விட்டுட்டு தாப்பனை விட்டுட்டு நினைக்கிறாங்க, பின்னாடி வராங்க. நம்ம அப்படிலாம் முடியுமா? அப்போ எந்த அளவுக்கு இவர் சொன்ன வார்த்தையினுடைய வல்லமை எந்த அளவுக்கு அவங்களை எப்படி பெரிய ஆச்சரியமான காரியம். இந்த சுகமாக்குறத காட்டிலும் ஒரு மனுஷனை சீசனாக்குறது, அவர்கள் அந்த பிடியிலிருந்து விடுதலை ஆக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். இவர்கள் தேவனால் ஆண்டவரால் பிடிக்கப்பட்டிருக்கிற இவர்கள் எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சு மடிஞ்சாங்க. ஆனா நம்ம பிசாசு உலகத்துக்குள்ள கிடக்கிற நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியல? கொண்டு வர முடியும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய இயேசு கிறிஸ்து என்ன பவர். யாரோ ஒருத்தர் மீன் பிடிச்சிருக்கா, நீ விட்டுட்டு வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறமா மாத்துவேன். மனுஷனை பிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? மீனை பிடிச்சாலும் எனக்கு கிடைக்கும், மனுஷனை பிடிச்சா என்ன கிடைக்கும்? மனுஷியத்தின் சிந்திக்கிறதுக்கு ரொம்ப. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன வல்லமை இருக்கு. பிசாசு ஓடுது, வியாதி ஓடுது, எல்லாம் சொஸ்தம் அடையுது. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா காலம் முழுவதும் உலகத்தே முதன்மையா பட்டி பிடித்துக்கிற மனுஷனை விட்டுட்டு வாருன்னா வர்றாங்க. நம்ம வீட்டுல ஒரு கணவரையோ மனைவியோ பிள்ளைகளையோ கஷ்டம் போராடுறோம். ஒரு நேரம் நினைச்சிடும் அந்த ஜபம் நியாயமா தெரியுது, பாரமா இருக்கு. சில நேரங்களும் போர் அடிக்கிறோம், சில நேரங்களை பார்த்தா மனுஷீகமா போராடும். ஆண்டவர் அப்படிலாம் மனுஷீகமா போய் போராடிக்கல. அவரிடத்துல அந்த அளவுக்கு மனுஷனை விடுதலையாக்குற அளவுக்கு வல்லமை. யாரை கூப்பிடணும்? தொழிலோட சமுதாயத்தோட எல்லாம் ஒன்றி நாடி நரம்பெல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு மனிதனை அப்படின்னு கூப்பிட முடியுமா? ஆண்டவரிடத்துல அந்த அளவுக்கு பவர். வெளியரங்கமா பலனை தேவன் கொடுப்பார். நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா வெளியரங்கமா ஏதோ பேரளவுல ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியரங்கமான வல்லமைய நம்ம பிள்ளைகளிடத்துல இருந்து பார்க்க முடியும். ஏதோ சபைக்குள்ள இருக்கிறாங்க அவ்வளவு. அப்பனா நம்ம ஓடுற ஓட்டம் என்ன இல்லைன்னா பவரா இல்லை. இப்படித்தான் நம்மள நியாயம். இதுதான் நியாயம். அதுதான் இந்த ஒரு நேர்மையான மனுஷன். ஆண்டுடைய வார்த்தைய அவ்வளவு வல்லமை இருக்கு. நம்ம அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்வதற்கு பிரயாசப்பட்டு, இதுதான் செபத்துல சொன்னது போல உலகத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து நாங்க மோசம் பொருளா இருக்கிறோம். தேவனே உண்மை முதன்மையா கொண்டிருக்கிற வாழ்வதற்கு எங்களோட இன்னைக்கு இடைப்படும். அப்படித்தான் நம்ம ஜெபிச்சோம். இந்த மனுஷனை பிரியப்படுத்தியே மனுஷனுக்கு முன்னாடியே நடிச்சு பேர் வாங்குறதுக்கு பண்ண ஜெபம் அவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒண்ணுமே. அவங்க போய் என்னன்னா எப்படி நின்றாங்க தெரியுமா? ஆண்டவரே வாரத்துல 2 நாள் வாசிக்கிறேன். யார்கிட்ட? தேவனே வாரத்துல 2 தினம் வாசிக்கிறேன். தேவனே வா வரதில்லை, நீங்க கொடுத்தீல்ல, நான் கேட்டதால் தானே. வாரத்துல 2 நாள் உபாசிக்கிறேன், அது மூலமா பேரு.
அப்புறம் நான் கேட்டது பணம் தானே கேட்டேன், அதுலயும் உங்களுக்கு தப்பாக எழுதிட்டேன், கொடுத்துட்டேன். ஆண்டவர் போட்ட அட்டவணையில் அவன் இல்லை. ஆண்டவர் போட்ட அட்டவணையில் அவன் இல்லை. அவன் உபாசிக்கிறவன், பயப்படுகிறவன், இருதயத்துல மார்பிள் அடிக்கிறவன், என்ன கிருபையா இருக்கிறான், அவன் உபாசிக்கிறவன், அவன் ஜெபிக்கிறவன், அவன் விசுவாசிக்கிறவன், அவன் தாழ்மையாக இருக்கிறவன். அதனால சொன்னார், அவன் அல்ல, மனுஷனை பிளீஸ் பண்றவன் தான் அவன். வாரத்துல உபாசிக்கிறேன், மனுஷனை கவர்ச்சிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணும் நடக்காது, வீட்டுல எதுவுமே நடக்காது. அது இருந்த வண்ணமாவே தான். நம்ம ஜெபித்தாலும் வாசிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் சீசனுக்கு இன்றி அமையாத ஒண்ணு. வாரத்துல ஒரு நாளாவது ஒடுக்கி சாப்பாடு இல்ல, ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு கூட சாப்பிடாம அந்த ஒரு ஜபாவியோடு இருக்க முடியும், உபவாசத்தோடு இருக்க முடியும். நம்ம எல்லாரும் கூடி வருகிறது நல்லது, ஆனா வாரம் கூட முடியுமா? அப்படின்னா கடைசியில பரிசயத்துல தான் போய் முடியும். இன்னைக்கு உபவாச நாள், வெள்ளிக்கிழமை உபவாச நாள், சனிக்கிழமை சுத்தி இருப்பு நாள், சபைகள்லாம் இருக்கு. கடையில வாழ்வு அது கம்மி, நம்ம அட்டவணையை போட்டுக்கலாம், அப்படிதான் நாம செய்யறது கிடையாது. ஆனா நமக்கு நாமே உபவாசத்தை என்ன செய்யணும், நியமித்துக் கொள்ளணும். அதெல்லாம் போதிக்கிறதே இல்லை, நமக்கா தெரியணும். ஒரே மந்த போக்கா இருக்கு, எப்ப பார்த்தாலும் உலகம் அடிச்சு மூளை பூரா அதான் இந்த ஓடி கிடக்கு. கொஞ்சம் நம்ம போய் ஒரு நாளைக்கு தேவ சமூகத்தில் இருப்போம், ஒரு மணி நேரம் உட்காருவோம், ஒரு வாசிப்போம். இன்றைக்கு நான் 1 மணி நேரம் உட்கார்ந்து நினைச்ச போறேன், பைபிள் எடுத்து வாசிக்க போறேன், சாப்பாடு ஒரு நேரத்தை தள்ள போறேன். சபையில வாய திறக்க பயமா இருக்கு, ஜெபம் பண்ண பயமா இருக்கு. நைட் ஜெபிக்கிறீங்க, ஒரு சிலர் ஜெபிக்கிறதே கிடையாது. ஜெபம் பண்ண தொழிலாளர்கள் கூட எந்திரிச்சு கூட வெளியே போயிருவோம். அப்பனா என்னன்னா ஏதோ ஒரு அச்ச ஆவி என்ன செய்யுது, பலகீன ஆவி பலகீனப்படுத்திட்டே இருக்கு. அப்போ இன்னொரு இடத்துல இருக்கு, ஒன்னு அந்தரங்கத்தை கதவை பூட்டி ஒரு இடத்துல இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக உபவாசமா கூடி வந்திருக்கோம். அந்த 2 ராஜாக்கள் ராஜாக்கள்ல 4 இருக்கு. 2 ராஜாக்கள் 4 எப்படி போட்டுருக்கு, 2 ராஜாக்கள் 4 இருங்க, அதுல 4 வாசி. 2 ராஜாக்கள் 4:4. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவன் அறைகளில் பார்த்தான். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்குள் அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவர் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவன பண்ணுங்கள் என்றான். ஒரு ஊழியக்காரர் மரிச்சு போனாரு, அவருடைய மனைவி போய் எலியாட்ட சொல்றாங்க, எலிசாட்ட போய் சொல்றாங்க, என் கணவர் உங்களுக்கு தெரியும், எங்க கர்த்தருக்கு பயந்தவர் மரிச்சு போனாரு, கடன் இருக்கு, அந்த கடன் கொடுத்த என் பிள்ளையில அடிமையா இருக்கு போறான், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, நீ உனக்கு என்ன இருக்கு எலிசா, வீட்டுல கொஞ்சம் எண்ணெய், வீட்டுல உன்னோட எண்ணெய் இருக்கு, என்ன செய்ய, நீயும் பிள்ளையும் என்ன செய்ய, வீட்டுக்குள்ள போய் கதவை காப்பா போட்டு கதவை அடைச்சிரு அப்படி போட்டு உள்ளே போய் 4 உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. அவளிடத்தில் போய் தன் பிள்ளையுடன் அவர் சொன்னபடியே போய் நினைச்சாங்க, கதவை பூட்டி
மயங்களை என்ன செய்ய குடங்களை எடுத்து வர சொல்லி நின்றுக்கிட்டு ஒரே ஊத்துறாங்க. எரிஞ்சு பாத்திரம் பூரா நிறைஞ்சு. எலிசா சொன்னதபடி செய்யாம கதவை திறந்து ஓடிக்கிட்டு ஒரு தியானம். அப்ப நம்ம தியானிக்கிறோம். அவங்க அவசரத்துல போய் கதவை திறந்து போட்டு எடுத்த பாத்திரத்தை செய்யும். அவ கூட வச்சுட்டு ஊத்துறாங்க. வெயில என்ன செய்யாது, கிரிய நடக்காது. அவர் என்ன சொன்னாரு, நீ உன் பிள்ளைகளை வீட்டுல போய் என்ன செய்ய, கதவை பூட்டி நின்று ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஊத்து. அவ்வளவுதான். உனக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்கும் கூட தெரியல, ஊத்து, கதவை பூட்டிடு. அந்தமா அது போலவே இணைஞ்சாங்க. உள்ள போய் கதவை பூட்டி தான் பிள்ளைகளை மயங்கிட்ட பாத்திரத்தை எடுத்தான். அவன் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அம்மா அந்த குடத்தை ஊத்துது. அது பாட்டுக்கு ஊத்துது. அவன் ஊத்த ஊத்த டக்கு டக்குன்னு பாத்திரம் வச்சிருக்கான். கடைசியில பாத்திரம் இல்லை, நிறைஞ்சிருச்சு. உன் அந்தரங்கத்தை பூட்டி, உன் இருதயத்தை பூட்டி. அதுல பவர் இருக்கு, அதுல வல்லமை இருக்கு. நம்ம தேவனுக்கு நேரா ஜெபிக்கிற அந்த ஜெபம் சபையை ஆசீர்வதிக்கும். சபையை ஆசீர்வதிக்கும். ஏன்னா இந்த ஜெபம் மனுஷனை கவர்ச்சிக்கவே இல்லை. தேவனை நோக்கியே ஜெபிக்கிறது. ஜெபிக்க தெரியல, சுருக்கமா ஜெபிச்சாலும் அது எங்க நேர தேவன்டே போகுது. அந்த ஆண்டவரே சபையை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே வார்த்தையால ஆசீர்வதிங்க, எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிங்க, நாங்கள் உணர்வுள்ளவராக இருக்கட்டும், நாங்கள் ஆண்டவரே ஆவியில நிறையட்டும், எங்களுக்கு அந்த வார்த்தை எங்கள் இதயத்தை நோக்கி வரட்டும். இது அங்க இருக்கிற போதவரையும் போய் ப்ளீஸ் பண்ணல, ஒருத்தர் இல்ல, தேவன் மாத்திரம் தான். இருதயத்தை பார்க்கிற தேவன் வெளியரங்கமா எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். அந்த ஒரு மனுஷன் தான் அந்த சபையை ஆசீர்வதிச்சு. அது ஒரு சகோதரர் இருக்கலாம், ஒரு சகோதரனா இருக்கலாம். செய்தி கொடுக்கறது இல்ல, ஒருத்தர் ஜெபிச்சது. அவ்வளவு பவர் இருக்கு. அதே போல இதுலயும் ஒன்று இருக்கு பாருங்க, 33 பாருங்க. 33 அந்த இவங்க பணக்கார ஸ்திரீ இருக்காங்கல்ல, 33 வாசிங்க. இதுல 4:33, 2 ராஜாக்கள் 4:33. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கடலை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து, கிட்டே போய் தன் வாயை பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையின் மேலும் படுபடியாக அவன் மேல் குப்பர படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறையில் இங்கும் அங்கும் உலாவி திரும்பவும் கிட்டே போய் அவன் மேல் குப்பர படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் ஜேயசியை கூப்பிட்டு, அந்த சூனமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். யாரு? சூனமியா உள்ள இறந்து போச்சு. இறந்தோன்னு நேரம் கொண்டு அந்த குழந்தைய கொண்டு எல்லாம் எலிசா யாரு கொடுப்பாங்க? எலிசாட்டே கொடுக்குறோம். அப்போ அவர் என்ன செய்வார்னா, சரி இப்போ எல்லாரும் நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு செய்யல. அவர் என்ன செய்வார்னா 33 உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி. அப்ப அந்த பாடிய உள்ள கொண்டு குழந்தைய வச்சுட்டு அந்த 2 பேரையும் வெளியே நிக்கிறாங்க, கதவை அடைச்சிட்டு. அவங்க அப்ப 2 பேரும் என்ன செய்றாங்க, கேயாசி அந்த சூனமியா வெளியே நிக்கிறாங்க. கதவை அடைச்சிட்டு என்ன செய்யறாருன்னா அவர் தேவனோட ஜெபிக்கிறார். அந்த ஜபத்துக்கு அந்த பையன் எரிஞ்சான், உயிர் கொண்டான். மாவன் நீ கண்ணீரோடு நிக்கிற பாப்ப, இப்ப நம்ம எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். அதே மாதிரிதான் பேதுரும். எல்லாரும் ஐயா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொற்காலை பத்தி பேசிக்கும்போது எல்லாரும் வெளியே போகும். எல்லாரும் போட்டுக்காங்க இல்ல, ஆனா அப்படித்தான் நினைக்கிறேன் வெளியே அப்படின்னா அவர் மட்டும்தான் மனங்கள் போட்டு நின்றாரு ஜெபம். ஏன்னா அவர்கள் தேவனுக்கு நேராக ஜெபித்தார்கள், தேவநாம மகிமைக்காக ஜெபித்தார்கள். ஒரு காரியத்தை செய்தால் தேவனுக்கு என்று செய்தார்கள். அவங்க வெளிப்படவே வேண்டாம், நீர் வெளிப்படும். ஜெபித்தார்கள், வல்லமை புறப்படும். சுனாமி அப்படியே பூரிச்சு போய் காலில் விழுந்து கட்டி, நீ தேவ மனுஷன், நீ தேவ மனுஷன், நீ சொன்னது படிக்கும். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் நம்முடைய இருதயத்துல வந்து என்ன செய்யணும்,
தேவ வார்த்தை கூட நம்முடைய இருதயங்கள் என்ன செய்யணும்? இந்த நாள்ல நமக்கு தேவன் குறித்த காரியம் நம்முடைய இருதயங்கள்லாம் நம்ம ஆவிலாம் அப்படியே நிறையணுங்கிறது தான் நம்ம கூடியிருக்கு. பொழுதுபோக்குறதுக்காக நம்மளும் அப்படித்தான் வாரத்தை ஒரு நேரம் தனிப்பட்ட முறையில ஜபிச்சா, உபவாசம் இருந்து ஜபிச்சா, அதுக்கு பிறகு பாருங்க அது அவ்வளவு ஒரு வல்லமையா இருக்கும். நான் பொய் சொல்லல, ஆரம்ப நாட்கள்ல நாங்க ஒரு 3 பேர் வைராக்கியமா இருக்கோம். இப்ப ரொம்ப தேறிட்டோம். அதனால இப்ப என்னன்னா ஜபம் பல பேர் கூடினாலும் தொடர்ந்து ஜெயராஜ்புரம் தங்கதுரப்பர் 3 பேர் நாங்க வருஷ கணக்கில் கூடியிருக்கோம். வாரத்துல ஒரு நாள் எந்த வேலையா இருந்தாலும் நாங்க உபவாசம் ஜபம். ஆண்டவரே சாட்சி, எந்த வேலையா இருந்தாலும் சரி வாரத்துல ஒரு நாள் நாங்க ஜெபித்தாலும் வேலையை விட்டுருவோம். அப்படிலாம் ஒரு ஜெபிச்சு அதுல கூடவும் சேருவாங்க. ஆனா நாங்க நிரந்தரமா ஜெபிச்சது 3 பேர் வருஷ கணக்கில் ஜெபிச்சிருக்கோம். அது ஏன்னா நம்மள தேவன் அடைச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம மனுஷங்கள ஒண்ணும் சாதிக்காதுங்கிறது தெரியும். நம்ம தேவனை நோக்கி ஜெபித்து அவரிடத்துல நம்ம பாரத்தோடு, அவர் கொடுத்த பாரம் நம்மகிட்ட அந்த பாரம் தான் கிடையாது. நம்மலாம் எங்கேயோ ஓடிட்டு இருந்தோம். அப்படிலாம் நாங்க ஜெபிக்கல, ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொன்னா இருக்கிற பெந்தகோஸ்தே போலதான் இருக்கும். தர்க்க நம்ம சுத்தி சபை இருக்கா இல்லையா, அதை விட எந்த வித்தியாசம் இருக்காது. ஆண்டவரே சபை கட்டப்படணும், ஆண்டவரே இந்த சத்தியம் வாழ்வேணும். நம்ம மற்றவளை வளராட்டாலும் தம் கட்டிக்கிட்டாது இருக்கு சொல்லுவாங்க இல்லையா, தம்முலையாவது இருக்கு. நம்மள ரொம்ப பேத்திக்க கூடாது, ஏதாவது கர்த்தருடைய கிருபையில இருக்கிறோம். ஆனா செய்யல விடக்கூடாது. இன்றைக்கு கப்பி, இன்றைக்கு அவ்வளவா கூடுறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. நம்ம 2வது கூட்டிட்டு அப்படியே போயிடணும். ஆனா அப்போ பாரம் இருந்தது. தனிப்பட்ட முறையிலேயே அப்படி ஒரு பாரம் இல்லாம அப்படி கூடவும் முடியாது. அதெல்லாம் வல்லமையை கொண்டு வந்தது. இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யணும், தேவ கிருபையில அது நிக்குது. இல்லைன்னா ஊதிட்டு போயிடும் சபையை. ஆவிக்குரிய சபையா இருக்காது, செத்த சபையா இருக்கும், ஜீவனுள்ள சபையா இருக்காது. இங்க ஒரு 5 பேர் ஜீவனா இருந்தாலும் அதுவே பெரிய விஷயம் தான். எல்லாருமே ஜீவனா இருந்தா என்ன ஆகும், என்ன நடக்கும்? ஆக நம்ம தேவன்கிட்ட இருக்கோம் இல்லைங்கிறதெல்லாம் நம்முடைய குடும்ப வீட்டு காரியமும் உண்டுதான். வீட்டிலையும் அது அசைவை உண்டாகும். எப்ப கூடு கிடைக்குது அப்படின்னு ஒரு ஆவலம் இருக்கும். எந்த கூடையும் விடுறது கிடையாது. சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கங்க போறது, அங்கங்க போறது. ஒரு ஊர்ல கூடுறவங்க அடுத்த ஊருக்கு போனாலும் அங்க உள்ள சாதனம் அங்க வந்துடும். அந்த வாஞ்சையும் தாங்கமும் அந்த நாள் இருந்தது. தேவனுடைய வழியும் அதுவா தான் இருக்கு, தேவனுடைய வழிகளும் அதுவா தான் இருக்கு. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்யறாங்க. நீங்க உபவாசம் இருக்கும்போது, உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது நமக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, அது வேலை காரியத்துக்கு, அல்லது நம்ம மந்த போக்குக்கு, அல்லது தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சது காரியத்துக்கு, தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சுட்டே இருக்கமே. தொடர்ந்து என்ன செய்யும், கணவன் மனைவிக்குள்ள என்ன செய்யும், உரசல் இருந்துகிட்டே இருக்கு. வெளியிறக்கமா சண்டை ஏற்றாலும் மனசுல என்ன செய்யுது, உரசல் இருந்து கொண்டே இருக்கு. பட்டு 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 பட்டுன்னு வார்த்தையை விட்டு கொண்டு இருக்கக்கூடிய. அப்ப தொடர்ந்து இப்படியே நீடிக்குதே. நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவர் சமூகத்தில் விடுவோம். என்னை விசுவாசித்தா உன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. என்னை அடைய அதை எந்த மனுஷனும் பிரகாசிப்பாரு, அவரிடத்துல வல்லமும் உண்டு. நான் முழநாள் போட்ட தேவனை தேடட்டும், ஒரு நாள் வேலை கூட போட்டோம், நம்ம தேவனை தேடுவோம். அப்படி நம்ம வேலை பார்த்தும் தேடலாம், வேலையை இப்படி நிறுத்தி கூட தேடலாம். நம்ம கணவன் மனைவியும் தேடலாம். நாங்கெல்லாம் எங்க வீட்டுல சகோதரர் கூடவே அப்படி இருக்கும். எங்க வீட்லயும் நானும் என் மனைவி மகனும் கவலைப்பட மாட்டோம். அதெல்லாம் சும்மா பீத்திக்கிறது பேசல, பீத்திக்கிறதா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பீத்துறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடுத்த அப்படியே பஞ்சரா போயிடும், அங்கிட்டு போய் பஞ்சராயிரும். தேவனுக்கு மைமையா சொல்றோம். வாரத்துல 3 பேரும் ஜெபம். ஏன்னா இது உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவநாம தேடணும், தியானிக்கணும், வாசிக்கணும். நான் வார்த்தையெல்லாம் வாசிக்காம சும்மா எந்த பேச முடியும்? வாசிக்கணும், அதை தியானிக்கணும் தேவ சமூகத்துல. ஆண்டவரே, அது ஏதோ ஒரு மனுஷன்ட்ட ஒரு கவர்ச்சிக்கிறது போல ஆயிடக்கூடாது.
பாருங்க, ஒரு அப்படி பார்க்கும்போது சபையில ஒரே சபையில இருக்கிறாரு அப்போஸ்தலன் பவுல். 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 13ல ஒரே சபையில உட்கார்ந்துருக்கிறாங்க. அல்ல வார வாரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி சபை அப்படியே அனலா தான் இருக்கு. ஆமா, அப்போ ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, இப்போ நீ என்ன செய்ய, உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது மட்டும்தான் தேவ சித்தத்தை என்ன செய்யறாரு, மறுபடியும் ஞாபகப்படுத்தி அவனை பிரிச்சு விடுங்கிறார். 13ல அப்போஸ்தலர் 13ல 2ஆம் அதிகாரம் 13ல 2 அவர்கள் ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஊழியம் நடந்துகிட்டே தான் இருக்கு, எல்லா ஊழியங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா உபவாசம் ஜபிக்கும் போது தேவன் திருவுள்ளம் பற்றுகிறார். நான் அழைத்த ஊழியம் பவுலுக்கும் பர்னாவையும் என்ன செஞ்சிடு, பிரிச்சு விடு. ஏன்னா என் நாமத்து நிமித்தம் அநேக பிரஜாதி மத்தியில நீ எனக்காக நீ பாடுபட நான் தெரிந்து கொண்டவன். ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு உன் காலத்தை ஓட்டிடார் அப்படின்னு சொல்லி அவர் பிரிச்சு எடுத்தார். உபவாசம் இப்ப உபவாசம் செய்யும் போது ஏதோ ஒண்ணு நம்மளோட பேசுறார், ஏதோ ஒண்ணு பேசுறார், திருவுள்ளம் பற்றுகிறார், அல்லது நம்மளை அபிஷேகிக்கிறார், அல்லது நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற பின்னணியை காண்பிக்கிறார். அதை எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிறத கூட தேவன் காண்பி. ஒரு நீதிமான் நிமித்தம் பிள்ளைக்கு ஒரு நீதிமானுடைய ஜெபத்தை கேட்பார். ஆபிரகாம் பாரப்பட்டு நிக்கலையா லோத்துக்கு, தேவன் கேட்டாரா இல்லையா? ஆபிரகாம் நிமித்தம் லோத்தை காப்பாற்றினாருன்னு கூட்டு போய் இருக்கா இல்லையா? அவன் பாரப்பட்டான். அப்ப நம்ம பிள்ளைய பத்தி பாரப்படுத்தோம். நம்ம பிள்ளைல எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்கு. நம்ம சாக வரைக்கும் அந்த ஜபத்தையும் அந்த உபவாசத்தையும் நம்ம செய்து கொண்டே இருக்கணும். அதனால ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேணும். நம்ம 120 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சும்மா ஜபம் இருந்துச்சு, அந்த ஜபத்துல அவளை வல்லமை இல்லை. அப்போஸ்தலர் 1:13 2ஆம் அதிகாரத்துல அவள் உபவாசித்தான் இருந்திருப்பாங்க, உபவாசம் போடல. ஆனா முதல் பகுதியில உபவாசம் இருந்து ஜபிச்சு ஒண்ணும் நடக்கல. உடனே மனுஷன் மாதிரி சீட்டு குளிக்கு போட்டு சிலர் தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க. 2ஆம் அதிகாரத்துல அவங்க உபவாசம் இருந்தாங்க. அபிஷேகம் வல்லமை மேல இருந்து வந்தது. வல்லமை மேல இருந்து வந்து அந்த செய்தி 3000 பேரை மறந்து போச்சு. இருக்கா இல்லையா? அப்போஸ்தலர் என்னன்னா ஜபத்துக்கும் உபவாசத்துக்கும் தியானத்துக்கும் பவர் இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் உலகம் 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 ஓடி 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 கடைசியில திரும்ப போய் மடிய வேண்டியது. பணம் 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 10 செய்யும். தேவனுடைய ராஜ்யத்துல பணத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துல பணத்துக்கு உழைப்புக்கெல்லாம் குறை சொல்லல. அந்த கடுமையின் உழைப்பின் மத்தியில எனக்கு உபவாசமும் ஜபமும் இருக்கு, தேவனோட எனக்கு நெருக்கம் இருக்கு, தேவனோட எனக்கு ஐக்கியம் இருக்குன்னா அது அருமையானது. அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய சொன்னா, அந்த கூடுகையை மதிப்பேன், அந்த கூடுகையை அனல் உள்ளவனா இருக்கிறதுக்கு அந்த ஜபம் பண்ற உபாசிக்கிற தியானிக்கிற ஒரு நபர் போய் உள்ள போய் அனலை போட்டு போயிடுவாரு. ஒரு சிலர்லாம் நம்ம என்ன கூடுகையே விரும்புறது இல்லை. அதனால இந்த கடைசி நாட்கள்ல நம்ம கவனமா இருப்போம். தேவன் நம்மளை அழைச்சவர் உண்மையில் அவர். மீண்டும் மீண்டும் அதே மாதிரி இப்ப நம்ம உபவாசம் இருந்து சகோதரர்களா இருந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா இன்னும் அதிகமா, இன்னும் தேவன் நமக்கு அதிகமான ஒரு வல்லமைய நல்ல ஒரு சீசத்துவத்தை தேவன் தருவார். அதனால இந்த கேட்ட செய்திகளை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கணும். நீ வேதத்துல எங்க பார்த்தாலும் அந்த பரிசுத்த உபவாச நாள் நேமிங்கள் அப்படின்னு நிறைய இருக்கும். உபவாசத்தை நேயுங்கள், பரிசுத்த நாள நேயுங்கள் அப்படின்லாம் நிறைய இருக்கும்.
அதனால் இந்த நாட்களில் நம்ம கூடி இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க தேவன் உதவி செய்திருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் தனிப்பட்ட முறையிலையும் சகோதரர்களோடையும் நல்ல உபவாசம் இருந்து ஜெபித்து, இப்படி கணவன் மனைவியா உபவாசம் இருந்து ஜெபித்து, சகரியாப்பன சொல்லுவார், குழந்தை வகுத்தில் இருக்கும்போது ஐயோ அந்த நல்ல குழந்தை வரணும், ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னு சொல்லி பெற்ற பிறகு அந்த பிள்ளைக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணுமா, ரட்சிக்கப்படணும், நல்ல ஒரு வளரணும் அப்படின்லாம் ஜெபிக்கிறதெல்லாம் அவசியம். நாங்கள் கூடுமான வரைக்கும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் சபைக்கும் ஜெபிக்கிற ஒரு இன்றி அமையாத ஒன்று. அப்படிலாம் நம்ம செய்யாம இருந்து கொண்டு சபையில எதுவுமே பண்ணிட முடியாது. இப்படி முதல்ல நிற்கிறோம்னு நினைச்சா பொடை அடிதான் வருது. ஏன்னா நமக்கு பாரப்படலை. பாரப்படாம இருந்துக்கிட்டு நான் சபையில அப்படிலாம் ஒன்று அந்த செஞ்சிருன்னு சொன்னா கீழே விழுந்துடும். தேவன் இந்த செய்தி மூலமா நம்மளை அனல் முட்டி எழுப்புவாராக. தேவன் மைப்படுவாராக. ஆமென்.